இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய இஸ்ரவேல் இருக்கிற நமக்கும் கர்த்தர் அதே போல நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய இருக்கிற இஸ்ரவேலா இருக்கிற நம்மை கர்த்தர் எல்லா இக்கட்டுகளிலும் விடுதலையாக்குகிறார். பழைய ஏற்பட்ட காலங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தம் ஜனத்தை கைவிடாமல் காத்து வந்ததை இங்கே நினைவு கூறுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 48 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரிந்து நம்மை நடத்துவார். ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு நம்மை மரண பரியந்தம் நடத்துகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார். முடிய பரிந்தும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை அவர் தேற்றி கொண்டு வருகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 1-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்ன வறட்சி வருகிறது? உலகத்தால் ஒரு வறட்சி வருகிறது, உலகத்திலே பஞ்சங்கள் வருகிறது, ஜனங்களுக்குள்ளாக வருகிறது, பொதுவாக வருகிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தேவனால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 1-6 வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிற்கு கோராருக்கு போய், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீர் எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். கர்த்தர் பாருங்க, ஒரு பஞ்சத்துல இருக்கிற அந்த ஈசாக்கோடு கூட பேசுறார். இனி நம்ம எப்படி செய்யறது, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாம இருக்கும்போது கர்த்தரை இடைப்படுகிறார். பாருங்க, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவரை நம்ம முன்குறித்திருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பாடினோம், ஆராதித்தோம், சங்கீதத்துல வாசித்தோம், என்றென்றைக்கும் அவர் நம்முடனே கூட இருக்கிற தெய்வத்தை தான் நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு பெரிய பஞ்சம் அங்க வருகிறது. ஆனா அங்கிருந்து போகலான்னு கிளம்பும் போது ஆண்டவர் அவனோட கூட பேசாரு, நீ எங்க போக கூடாது, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தசையில கூடியிரு. இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த நாளே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்கும் போது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் நாம் செய்யும் போது, கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நாம் தங்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார். ஆபிரகாம் உங்க அப்பா எப்படி நடந்தாரு சொல்றாரு, கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறார். முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாமவே நம்மளுடைய யோசனைப்படி நடக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி நடந்தாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி கீழ்ப்படிந்து விதிகளையும் என் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் சொல்லுகிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து மாத்திரமல்ல, கை கொண்டான் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்றது புதிய ஏற்பாட்டிலே, இது கை கொண்டு போதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். இதை கேட்டு அப்படியே விடுதலை, கர்த்தர் சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு போவதில்ல. அதுக்கு நம்ம முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்க மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சந்தை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன்.
கர்த்தர் சொல்றாரு, பாருங்க, ஒண்ணுமே இவருக்கு தெரியாது, சாப்பாட்டுக்கு இப்போ வழி இல்லை, பஞ்சத்துல இருக்குது, ஜனங்க பஞ்சத்துல இருக்கிறாங்க, குடும்பம் பஞ்சத்துல இருக்குது, ஒன்னும் வழி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இந்த ஜனங்கள்லாம் உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதியும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். 6ஆம் வசனம் வாசிக்கும்போது, ஈசாக்கு கேராரியிலே குடியிருந்தான். அப்படின்னா கர்த்தர் சொன்ன பிரகாரம் அவர் அந்த இடத்துல குடியிருந்தார். தேவனுடைய வார்த்தையை இவரும் கீழ்ப்படிந்தார். அப்பா எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரோ, ஈசாக்குக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன மாதிரி எகிப்துக்கு போகாமல் இங்கே வாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி, என்னுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, என் வசனத்தை நீ கை கொள்ளுன்னு சொல்லும் போது அதை கை கொண்டு கீழ்ப்படிந்த நடந்தனால 12 நான் வாசிக்கிறேன். அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 14, 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கும் போது கர்த்தர் இங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமேன். அவன் ஐஸ்வரனாகி பரவர விருத்தடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு, அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வீட்டினத்தவர்கள் எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல நீ பலத்தவனானாய். ஆமேன். இதுதாங்க கர்த்தர் செய்தார்னா, புறஜாதியார் மற்றவர்கள் நம்மை பற்றி போராமப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். குடும்பத்தை உயர்த்துவார், பிள்ளைகளை உயர்த்துவார், வேலை ஸ்தலத்துல உயர்த்துவார், ஊழியத்தில உயர்த்துவார், பிசினஸ்ல உயர்த்துவார். பாருங்க, வறட்சி, சாப்பாட்டுக்கு வழியில இவர் இருக்கிற அந்த தானியத்தை கர்த்தர் என்ன சொன்னாருன்னா செய்வான்னு சொல்லி அந்த சாப்பிட வேண்டிய தானியத்தை விதைக்கிறாரு. விதைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, 1 மடங்கல்ல 100 மடங்கு கர்த்தர் அந்த நாட்களிலே அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். உங்களை எண்ணிய கர்த்தர், இதை கேட்கிற உங்களை எண்ணிய கர்த்தர் இப்படிதான் ஆசீர்வதிப்பார். அவர் யாரையும் கைவிட மாட்டார், அவர் ஒருவரையும் கைவிட மாட்டார். ஏன்னா வசனத்துக்கு செவி கொடுக்கணும். 2வது, நீங்க கை கொள்ளும் போது, கர்த்தர் சொன்னபடி செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் இப்படி இருந்து அந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறக்குள்ள இருக்கு. வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் கர்த்தர் நம்ம உயர்த்தி கொண்டே வருவார். எப்போது கர்த்தர் சொல்ற மாதிரி நாம் நடக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அப்போஸ்தலர் காலத்துல ஒரு காரியம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது இங்க அந்த கிராமமே ஒரு வறட்சியில் இருக்குது, இருள் இருக்குது. இருள் இருக்கிற ஒரு ஜனங்க அப்படியே இருக்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்துல 5, 6, 7, 8 வசனம் நான் வாசிக்கிறேன். அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியில ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவருக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமேன். பாருங்க, இதுவரைக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா தேவ பிள்ளை அங்க போகும்போது அந்த பட்டணத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவ ஆவியால் நிரப்பப்படும் போது, தேவ மகிமையால் நாம் நிரப்பப்படும் போது, நீங்கள் நான் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். நீங்க கால் வைக்க எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இப்போதைக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரியாது, ஐயோ நம்ம ஊழியம் பண்றோம், போய் டாக்ஸ் கொடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கர்த்தர் நித்தமும் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஊழியத்தோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட கூட வருகிறார். நீங்க போகிற பட்டணங்களை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. இப்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமே நம்மளை மாற்றி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல பாருங்க, பிலிப்பு தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவராய் போகிறார். அப்ப அங்க ஒரு வறட்சி, ஒரு இருள், ஒரு அந்தகாரம், வியாதி, போராட்டம் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருக்குது.
திமிர்வாதக்காரங்க, சப்பானிங்க எல்லாமே ஒரே ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் அந்த பட்டணத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த பட்டணத்துல வியாதியோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பயங்கரமான போராட்டங்கள் இருந்த அந்த பட்டணம், பிசாசுகளுக்கு ஒரு இருள் இருந்த அந்த பட்டணம், தேவ பிள்ளை ஒரு மனிதனை கொண்டு அந்த பட்டணம் முழுவதுமே கர்த்தர் சுத்திகரித்து, அந்த வறட்சி, இப்படிப்பட்ட நோய், இப்படிப்பட்ட போராட்டம், இப்படிப்பட்ட வியாதி, பிசாசு இதெல்லாம் போன பிற்பாடு கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தர் நம்மூலமாய் கர்த்தர் பெரிய இந்த பட்டணங்கள் இருக்கிற அந்த வறட்சியை போக்க வேண்டுமானால் உங்களை என கர்த்தர் பயன்படுத்த வர விரும்புகிறார். நீங்களான ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை நமக்கு சாதகமா இருக்காது. ஏன்னா இந்த இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கேயோ சுற்றி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கும் போதுதான் அந்த பட்டணத்துல இருக்கிற அந்த இருள் அவர்களுடைய விலகி போய் ஜனங்க எல்லாரும் மிகுந்த சந்தோஷப்பட்டது போல கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் என்றென்றைக்கு சதா காலங்கள் நம்முடைய தேவன். ஏசாயா 46:3-4 சொல்லுது, மரண பரியந்தம் உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் 46:3-4, 42:16 நீங்க வாசிக்கும் போது, உங்களுக்கு முன்பாக இருள இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். இருளா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்களுக்கு முன்பா இருக்கிற கோணலானவர்களை கர்த்தர் செவ்வையாக்குவார். அவர் சொல்றாரு, நான் உங்களை காக்கிற தெய்வம், உங்களை கைவிடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் எந்த நாளிலும் நித்தமும் நம்மளை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரிந்த நம்மை நடத்துவார். ஆகவே கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்தின் பிரகாரம் இந்த நாளிலும் நித்தமும் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஈசாக்கை எப்படி கர்த்தர் அந்த பஞ்ச காலத்திலும் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தாரோ, நம்மையும் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நம்மளை 100 மடங்கு மேலாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்களும் ஆவிக்குறியில இருக்கும்போது எப்படி பிலிப்பை கொண்டு போய் அந்த பட்டன் இருக்கிற வறட்சியை, எல்லா விதமான வறட்சியை எடுத்து போட்டாரோ, அந்த பிசாசு கொண்டு வறட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சத்துரு, பிசாசு, நோய், இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த கிராமத்தை மூடி இருந்தது. ஆனா ஒரு தேவ பிள்ளை உள்ளகும் போது அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி சந்தோஷமாய் கொடுத்தார். ஆகவே நீங்களும் நானும் இருக்கிற பட்டணங்கள் போகும் இடத்திலெல்லாம் வெளிச்சமாயும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நித்தமும் நம்மளை நடத்துவார், நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.